கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமா இருப்பது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பிலிப்பியர் 4:10 முதல் 14 வசனங்கள். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. பிலிப்பு ஜனங்களுக்கு பவுல் எழுதுற அந்த நிருபத்துல, அந்த கடிதத்துல இப்படியாக குறிப்பிடுகிறார். என்னை விசாரிப்பதற்கு இன்ட்ரெஸ்ட் இன் மை வெல்ஃபேர் என்றார். என்னுடைய வெல்ஃபேர், நான் என்னுடைய வாழ்க்கையை குறித்து எனக்கு உண்ணவும் உடுக்கவும் இருக்குதா, இருக்க இடம் இருக்குதா, என்னுடைய பேசிக் நீட்ஸ், என்னுடைய அடிப்படை தேவைகளை குறித்து நீங்க கன்சர்னா இருக்கிறதுக்காக நான் சந்தோஷப்படுறேன்றார். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள், ஆனா சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரலை, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு கிடைக்கல. அந்த எண்ணம் கொண்டிருந்தீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன்றாரு. சொல்ல என் குறைச்சலை நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, மை பர்சனல் வாண்ட்ன்றார். எனக்கு தேவைகள் இருப்பதனால அப்படி சொல்லலன்றார். ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும், நான் மனுஷன் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல என்றார். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்றார். வாட் எவர் ஸ்டேட் ஐ எம், வாட் எவர் த சிச்சுவேஷன், வாட் எவர் த சர்க்கம்ஸ்டன்ஸ், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், அது எனக்கு ஃபேவரா இருந்தாலும் ஃபேவரா இல்லாம இருந்தாலும், கம்ஃபர்டா இருந்தாலும் டிஸ்கம்ஃபர்டா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நான் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன்றார். யார் கற்றுக் கொடுத்தார்? கர்த்தர் கற்றுக் கொடுத்தார், ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுடவும் போதிக்கப்பட்டேன். பசியோடு இருக்கவும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன்றார். So I'm ready to live in that condition also. பசியா இருக்கவும் எனக்கு தெரியும், பூர்ணமா இருக்கும் எனக்கு தெரியும். இப்படி இருந்தா தான் வாழ்வேன், அப்படி இருந்தா தான் வாழ்வேன் இல்லை, எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் எனக்கு வாழ முடியும்ன்றாரு. எவ்ரி சிச்சுவேஷன், எவ்ரி சர்க்கம்ஸ்டன்சஸ் ஐ எம் ரெடி டு லிவ் என்றார். 13வது வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. இங்கேதான் டேர்னிங் பாயிண்டே, இங்கதான் டேர்னிங் பாயிண்டே இருக்கு. நம்ம இந்த வசனம் பிலிப்பியர் 4:13 ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீன்றத அநேக நேரங்கள்ல படிச்சிருக்கிறோம். இது வாக்குத்தத்தமாக கொடுத்து நம்ம அதை பார்த்திருக்கோம். நம்ம அநேக நேரங்கள்ல இது எப்படின்னா ஸ்ட்ரென்த், ஐ கேன் டூ எனிதிங், நான் எதனாலும் செய்யலாம், எனக்கு ஆண்டவர் பலன் தருவார், இயேசு கிறிஸ்து எனக்கு பலன் தருவார், அதை கொண்டு நான் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா இதுதான் எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்குது இந்த மெடிடேஷன்ல. இது எந்த கான்டெக்ட்ல சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எந்த நிலைமையில இருந்தாலும் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன். எப்படி அதை வாழ முடியும்னா, என்னால முடியாதுன்றாரு, கர்த்தர் தருகிற பலத்தினாலதான் நான் அப்படி இருக்க முடியும்ன்றார். எந்த நிலைமையில இருந்தாலும் மனரமியமா இருக்கணும்னா கர்த்தர் தருகிற பலத்தினாலதான் முடியும். அப்ப இதுதான் டேர்னிங் பாயிண்ட். ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்திலே என்னோட உடன்பட்டது நலமாய் இருக்கிறது. ஆனாலும் என்னுடைய டிஃபிகல்டிஸ்ல நீங்க எனக்கு என்னுடைய கஷ்டத்தை நீங்க உணர்ந்து எனக்கு நீங்க ஹெல்ப் பண்றதுக்கு அது நல்லதுன்றார். ஆனா இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய காரியம், எப்படி மனரமியமா இருக்கிறது. எந்த நிலைமையில இருந்தாலும் நீங்க நல்லா எல்லாம் உங்க வாழ்க்கையில சுமூகமாக, உங்களுக்கு சாதகமாக காரியங்கள் நடக்கும் போது சந்தோஷமா இருக்கலாம், திருப்தியா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில வியாதி வரும்போது, சரீரத்துல வியாதி வரும்போது, உங்கள் சமாதானத்தை எடுத்து போடும்படியான கடினமான சூழ்நிலை வரும்போது, உங்க ஆவியில நொறுங்கி போற மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது நீங்க மனரமியமா இருக்க முடியுமா? சமாதானமா இருக்க முடியுமா? அதுதான் கேள்வி. அதுதான் இன்னைக்கு நீங்க தியானிக்க போற காரியமே. அது எப்படி முடியும்ன்றதான். இப்ப 2 காரியம் இருக்கு அதுல. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே முடியும், என்னால முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல சொல்றாரு இயேசு கிறிஸ்து, ஒரு ஐஸ்வர்யவானுக்கு அந்த ஐஸ்வர்யத்து மேல உள்ள நம்பிக்கை எடுத்து போட முடியாதுன்றார்.
அப்பதான் சொல்றாரு, ஒட்டகம் வந்து ஊசியின் காதுல நுழைவது கூட எளிதா இருக்கும், ஒரு ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது கடினமா இருக்கும்ன்றாரு. ஏன்னா ஒரு ஐஸ்வர்யவானுக்கு அந்த ஐஸ்வர்யத்தினுடைய நம்பிக்கை எடுத்து போட முடியாது. அப்பதான் சொல்றாரு, மனிதனால் கூடாத காரியமானால் தேவனால் கூட. வித் men it is impossible, with God everything is possible, nothing is impossible for meன்றார். அந்த பலனை நான் தான் தருவேன்றார். அப்ப நம்ம ஒரு டிட்டாச் ஆகணும், ஒரு காரியத்துல அட்டாச் ஆகாம டிட்டாச் ஆகணும்னா நம்மளால முடியாது, ஆண்டவரால் முடியுன்றார். அவர் தருகிற பலத்தினாலதான் நம்ம செய்ய முடியும். நம்ம ஐ எம் செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் கிரைஸ்ட் சஃபிஷியன்சின்னு இருக்குது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல. அது பிலிப்பியன்ஸ் 4:10-14 இங்கிலீஷ் பைபிள்ல படிக்கிறேன், அப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். இது நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல இருந்து படிக்கிறேன், சிம்பிள் வெர்ஷன்னால அதுல இருந்து படிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் தியர் கிஃப்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்குது. Verse 10-14, I rejoiced greatly in the Lord that at last you renewed your concern for me. Indeed, you were concerned, but you had no opportunity to show it. I am not saying this because I am in need, for I have learned to be content whatever the circumstances. I know what it is to be in need, and I know what it is to have plenty. I have learned the secret of being content in any and every situation, whether well fed or hungry, whether living in plenty or in want. I can do all things through him who gives me strength. Yet it was good of you to share in my troubles. ஈஸியா புரியுறோம் உங்களுக்கு. கர்த்தர் பலத்தினால நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த கடினமான சூழ்நிலையிலும் நம்ம மனரம்யமா இருக்க முடியும், மன நிம்மதியோடு கூட இருக்க முடியும், திடனாக இருக்க முடியும்ன்றதா சொல்றாரு. இது 1 தீமோத்தேயு 6:6-12 வசனங்கள் பாத்தீங்கன்னா, போதும் என்கிற மனதனோடு கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். ஆம்பிளிஃபைட் பைபிள் எப்படி இருக்குன்னா, godliness accompanied with contentment, inward sufficiency இருக்கு. உள்ளார்ந்த மனுஷன்ல திருப்தியா இருக்கிறது. பைபிள் முழுக்கவே உள்ளார்ந்த மனிதனை குறித்துதான் எழுதப்பட்டிருக்குது. வெளியே இருக்கிற மனுஷனை பத்தி அது எழுதல. உள்ளார்ந்த மனுஷன் தான். உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள எந்த சூழ்நிலையிலும் திருப்தியா இருக்க கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு. உலகத்தை நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதுல இருந்து நான் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். இது பிலாசபி மாதிரி இருக்கும், தத்துவம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த உலகத்துல என்னத்தை கொண்டு வந்து என்னத்தை கொண்டு போக போறோம்னு. ஆனா அதுதான் ஃபேக்ட், அதுதான் சத்தியம், நிஜம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று கடவோம். We shall be content. We should have satisfaction with what we have, what God has given. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். நம்ம பணக்காரனா இருக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், நம்ம வசதியா இருக்கணும், நமக்கு நல்ல பெரிய வீடு வாங்கணும், நல்ல ஒரு ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில நம்மளுக்கு ஒரு பெரிய இடத்த வாங்கணும், ஒரு நகரத்தின் மத்தியில நம்மளுக்கு நல்ல ஒரு வீடு வாங்கணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல கார் இருக்கணும், வசதியா இருக்கணும், நல்ல செலவழிக்கணும், நம்ம விரும்பினதெல்லாம் நம்ம வாங்கணும், நம்ம விரும்பினதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்ற அதுதான் சொல்றாரு. வெறுமனை வந்து உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக சம்பாதிக்கிறத சொல்லல. ஐஸ்வர்யவான்களாக பணக்காரர்களாக ஆகணும் விரும்புகிறவர்கள் சோதனையிலும்னா டெம்டேஷன், இதான் டெம்டேஷன்றது. டெம்டேஷன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு செருப்பு வாங்கணும்னு போறோம், செருப்பு வாங்கணும்னு போறோம், நம்ம கையில இருக்கிறது 2000 ரூபாய், ஆனா 5000 ரூபாய்க்கு ஒரு செருப்பு இருக்குன்னு போது அதை ஆசைப்படுறது, 5000 ரூபாய்க்கு அந்த செருப்பை வாங்கலாமேன்றது. சட்டை வாங்கலாம்னு போறோம், 1000 ரூபாய்க்கு இருக்கணும்னா அங்க போதா 3000 ரூபாய்க்கு 4000 ரூபாய்க்கு சட்டை இருக்குது. அந்த மாதிரி இன்னும் வாங்கணும்னு நினைக்கும் போது காசு வேணும். அப்ப அந்த காசை நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு என்ன ஆகும்னா சோதனையில அவனுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு சைக்கிள்ல போவான், அடுத்து நம்ம மோட்டரைஸ்டு சைக்கிள்ல போகணும், மோட்டர் சைக்கிள்ல போகணும்னு, அடுத்து 2 சக்கரம் இல்ல 4 சக்கரத்துல போலாம், 4 சக்கரத்துல போனா அதுலயே காஸ்ட்லி கார் வாங்கணும். இப்படி மனுஷனுக்கு இருந்துகிட்டேதான் இருக்கும் அவனுக்கு. அடுத்தடுத்து இப்படி வசதிகள் இருக்குதே, அதெல்லாம் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும்ன்ற அந்த எண்ணம் உண்டாயிட்டாதான் இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா அவன் சோதனையில மாற்றான். அப்பதான் லோன் எடுக்க ஆரம்பிக்கிறான், இஎம்ஐன்னு போறான், எவ்ரி மந்த் இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டிடலாம், மாசம் ஒரு தொகையை கட்டிடலாம், கிரெடிட் கார்டுல வாங்கிடலாம். கிரெடிட் கார்டுல வாங்கினா அடுத்தடுத்த மாசம் தானே போக போகுது. அப்ப அவன் கையில இருக்கிறதுக்கு மீறி செலவு செய்ய ஆரம்பிக்கிறான்.
அவனுக்கு கண்ணியில மாற்றாது. அதான் கண்ணின்னு இருக்குது. சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும்னா இது ஃபூலிஷ்னஸ், முட்டாள்தனமான காரியம்ன்றார். இது யூஸ்லெஸ், உபயோகம் இல்லாத காரியம். காட்லெஸ், கர்த்தர் இல்லாத காரியமா அது ஆகிறது. கர்த்தர் இல்லாத அந்த காரியத்துல கர்த்தர் இருக்க மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு உங்க தேவைகள் எவ்வளவுன்னு தெரியும். உங்க மாசம் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும்னு தெரியும். அதை காட்டிலும் உங்களுக்கு அவசரமான தேவைகள் எப்ப வரும்ன்றதும் கர்த்தருக்கு தெரியும். எப்ப உங்களுக்கு திடீர் பிரயாணம் வரும், எப்பொழுது உங்களுக்கு திடீர் செலவு வரும், இன்னொரு வீட்டுல மரணம் வரும். அந்த மரண செய்தி வந்தோடனே அந்த வீட்டுக்கு நீங்க போய் வரணும். அந்த பிரயாண செலவு வரும், அங்க தங்குற செலவு, சாப்பாட்டு செலவு, போக வரும்போது சாப்பாட்டு செலவு, இது எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். அதுக்கு எல்லாம் சேர்த்துதான் நமக்கு கொடுக்குறாரு. அதனாலதான் எறும்பு எடுத்து ஞானத்தை கற்றுக்கொள்ளுன்றார். ஏன்னா எறும்பு மழைக்காலத்துல போக முடியாதது, மழை காலத்துல அதுக்கு ஒன்றும் ஆகாரம் கிடைக்காது. அதனால வெயில் காலத்திலேயே இனி வரப்போரும் மழை காலத்திலேயும் வேண்டிய ஆகாரத்தை அது சேர்த்து வைக்குது. அது போய் ஞானத்தை கற்றுக்கொள்கின்றார். அப்படி போல நமக்கு சேர்த்து வைக்கும் தக்கதான் ஆண்டவர் கொடுக்கிறார். அதனாலதான் 5 அப்பா 2 பேரையும் ஆசீர்வதிக்கும் போது அங்க 5000 பேர் இருக்கு புருஷர்கள், ஆனா அங்க இருக்கிற ஸ்திரீகள் பிள்ளைகளாம் கவுண்ட் பண்ணும்போது 20,000 பேர் இருப்பாங்கன்றாங்க. சோ 20,000 பேருக்கு தேவையானதை மல்டிப்ளை பண்ணி கொடுக்கிறார். ஆனா மீதியானதையும் எடுக்க வைக்கிறார், சர்ப்ளஸா கொடுக்கிறார். அப்படிதான் நமக்கு தராரு எல்லாமே. மீதியானது எடுக்கத்தக்கதாக திடீர் செலவுக்கு ஏற்றுதான் நமக்கு கொடுக்கிறார். ஆனா அதையும் மீறி நம்ம என்ன பண்றோம், இறங்கும் போது கர்த்தரை விட்டு விலகி போறோம், கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி போறோம். மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் ஹர்ட்ஃபுல் டிசைர்ஸ் இங்கிலீஷ் பைபிள்ல நம்மளை பாதிக்கக்கூடிய ஆசைகள், அது நம்மளை பாதாளத்துல தள்ளிவிடும். அமிழ்த்துகிற மதிகேடும் சேதுமான பலவித இச்சைகளிலும் எழுதுகிறார்கள். தேவை வேற, ஆசை வேற, விருப்பம் வேற, வாஞ்ச வேற. அதுக்கு மேலானது இது கேடு உண்டாக்குகிற இச்சைன்றாரு. 10வது வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது. லவ் ஆஃப் மணி, பணத்தை பயன்படுத்தணும். பணம் நமக்கு உதவும் இருக்கு வேதத்துல. ஆனா அந்த பணத்துக்கு நம்ம அடிமையாயிடக்கூடாது. நம்ம தான் பணத்தை யூஸ் பண்ணணும் ஒழிய பணத்துக்கு நம்ம அடிமையாயிடக்கூடாது. கடன் வாங்குறவங்க பாத்தீங்கன்னா பணத்துக்கு அடிமை. அவங்க இந்த பணத்தை கொடுக்கணுமே, அவங்ககிட்ட இருந்து வாங்கின பணத்தை அவங்க கேட்கும் போது கேட்காத வரைக்கும் சந்தோஷம், கேட்டுட்டாங்கன்னா தொடர்ந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த பணத்தை நம்ம கொடுக்கணுமே, அந்த கடனை நம்ம அடைக்கணுமேனு இன்னொருத்தருக்கு இருந்து வாங்கி கொடுப்பாங்க. அப்ப ஒருத்தருக்கு இருந்து அடிமைத்தனத்துல இன்னொருத்தருக்கு அடிமையாயிருவாங்க. யார்கிட்ட பணம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அடிமை. இது வேதம் சொல்லுது, இதான் வாழ்க்கை. அப்ப பணம் மேல என்னன்னா ஏன் அது வருது, ஏன் கடன் வாங்கினாங்க, இருக்கிறதுல அதுக்கு சந்தோஷமா திருப்தியா இருக்கிறத விட்டுட்டு ஆடம்பர செலவுக்குள்ள போனாங்க. தங்களுக்கு வரவுக்கு மீறி செலவுக்கு போகும்போதுதான் கடன்ற இதுல மாற்றாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறதுன்றாரு. ஆல் ஈவில்ஸ் இருக்குது, ரூட் ஆஃப் ஆல் ஈவில்ஸ். பணத்தின் மேல ஆசை வரக்கூடாது, ஒரு நாள் வரக்கூடாது. பணம் சம்பாதிக்கணும், அல்ல இன்னும் பெரிய வேலைக்கு போகணும், இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்னு போகும்போது அது தீமைக்கு நேராக நடத்தும்ன்றாரு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழிவி. அது என்ன நடக்கும்னு சொல்றாரு பவுல். கர்த்தர் மேல உள்ள விசுவாசம் விட்டு விலகி போயிருவீங்க. பணத்தை நம்பி போகும்போது கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கை போயிடும். அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். தன்னைத்தானே குத்திக்கிறதுக்கு, கத்தியை தன்னைத்தானே குத்திக்கிற தற்கொலைக்கு சமம்ன்றார். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி, இதெல்லாம் விட்டுட்டு நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சார்ந்த குணத்தையும் அடைபடு நாடுன்றார். ஃபர்ஸ்ட் நீதியுள்ள வாழ்க்கைய வாழ பாருன்றாரு. தேவ பக்தி, ஆண்டவரோடு கூட உறவுல இரு, ஆண்டவர் சொல்ற மாதிரி நட, விசுவாசத்தை ஆண்டவர் நம்பிக்கையில வாழ ஆரம்பி, அன்புல நட, பொறுமையா இரு, சார்ந்த குணத்தோட இருன்றாரு. இதுக்கு ஆப்போசிட் எல்லாருக்குமே தெரியும். அநீதி, தேவதா பக்தி. தேவ பக்திக்கு ஆப்போசிட் தேவதா பக்தி. ஆண்டவரையே நம்பாதபடிக்கு, ஜெபிக்காதபடிக்கு, வேதத்தை தியானிக்காதபடிக்கு, ஆண்டவருடைய நினைவே இல்லாதபடிக்கு நடக்கிறது.
விசுவாசம் இல்லாத அவிசுவாசமான வாழ்க்கை, அன்பில்லாத வாழ்க்கை, பொறுமை இல்லாத வாழ்க்கை, அவசர அவசரமா எல்லாத்தையும் செய்யறது, அடுத்து சாந்த குணம் இல்லாம முரட்டு குணத்தோட நடக்கிறது, இதெல்லாம் இதுக்குள்ள கடந்து வாழ்றாரு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றி கொள்றாரு. விசுவாசத்துல வாழ்றது அவள் சாதாரணமான வாழ்க்கை கிடையாது. போராடிதான் நீங்க விசுவாசத்தை காத்து கொள்ளணும். கர்த்தருக்குள்ள உள்ள விசுவாசத்தை. ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு வேலை செய்யணும், ஒரு அரசாங்கத்துக்கு வேலை, இல்ல ஏதோ ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு காரியத்துக்காக ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க லஞ்சம் கொடுத்தாதான் நடக்கணும் போது அது அநீதியானது. அப்ப லஞ்சம் கொடுக்காம நடக்கணும்னா ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். இயேசுவே இந்த காரியத்தை எனக்கு வாய்க்கை செய்யப்பான்னு காத்திருந்து பொறுத்திருந்து அவர் பாதத்துல அமர்ந்திருந்து அவர் செய்யும் வேற பொறுமையா காத்திருக்கணும். அங்க போய் முரட்டத்தனமா நடக்க முடியாது. ஏன்னா அவன் மாம்சத்தில் நடக்கிறான். சோ ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா இருக்கும். மாம்சத்தில் நடக்கிறவனோட நீங்க போராட முடியாது. நீங்க ஆண்டவர்கிட்ட தான் உட்கார்ந்து யாக்கோபு போல, ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தாலோடைய போக விட, நீங்க தான் எனக்கு ஆசீர்வதிக்கணும், இந்த காரியத்தை வாழ்க்கை செய்யணுமாப்பான்னு மன்றாடி செபிக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா சர்டிபிகேட்டையே மாத்தி எழுதி வாங்குவாங்க. தாழ்ந்த ஜாதி அப்படின்னு எழுதி வாங்கி அரசாங்க சலுகைக்காக அப்படி எழுதி வாங்குவாங்க. அப்ப இவங்க ஆண்டவரை நம்பி இல்லை, இவங்க உபாய தந்திரங்களை தேடுறாங்க, தந்திரமா உள்ள போக நினைக்கிறாங்க. அப்ப அவங்க ஆசீர்வாதத்தை பெற முடியுமா? பெற முடியாது. நீதியுள்ள வாழ்க்கையை வாழணும். அப்ப விசுவாசம், ஆண்டவர் மேல ஒரு விசுவாசத்தில் நிக்கணும். அதுக்கு கஷ்டம். ஏன்னா சூழ்நிலைகள் கடினமா இருக்கும். உடனே நம்ம அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வரணும்னு நினைப்போம். இந்த கடினமான சூழ்நிலையை விட்டு உடனே வெளியே வந்துடணும், இம்மீடியட்டா வெளியே வந்து நினைப்ப முடிய கர்த்தரை சார்ந்து வாழ்வோமா? அது கர்த்தரை சார்ந்து வாழ்ற வாழ்க்கை தான் விசுவாசம். இந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள். உனக்கு பரலோகத்துக்கு போகணும். நீ இதோட இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடியறது இல்லை. நீ பரலோகத்துக்கு போகணும். அதற்காக நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை படினவுமாய் இருக்கிறாய். சுற்றி இருக்க அநேகருக்கு சாட்சியாக நம்ம வாழணுன்றாரு. எபிரேயர் 13:5 சொல்றாரு பாருங்க, நீங்கள் பண ஆசையில்லாம நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். பணம் ஆசைப்படாதீங்க, பணத்தின் மேல ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு இருக்கிறத போதும், திருப்தியா இருக்க பாருங்க, உங்களுக்கு இருக்கிறத திருப்தியா இருக்க பாருங்கன்றாரு. அதுக்கு சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவோம் என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்றார். நான் உன்னை விட்டு விலகல என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே உன் கூட இருக்கிறார், நான் கூட இருக்கிறேன்றாரு. நம்மளை உருவாக்கின தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறேன்றாரு. அதனால ஏன் பணத்தை தேடி போறேன்றாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவாவுக்கு சொன்னார். யோசுவா 1:5 அதை பார்க்கிறோம். உபாகம் 3:6-8 மோசே சொல்றாரு, என்னோட ஆண்டவர் இருந்தது போல உன்னோட இருப்பார் ஆண்டவர் அப்படின்னு யோசுவா பார்த்து சொல்றாரு. 1 நாளாகமம் 28:20 சாலமோனை பார்த்து தாவீது சொல்றாரு, இந்த காரியத்தை நீ செய்து முடிக்கும் வர, இந்த தேவாலயத்தை நீ கட்டி முடிக்கும் வர கர்த்தர் உன்னோட இருப்பார், உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். அப்ப ஆண்டவர் நமக்கு கூட இருக்கிறார். அழகா சொல்றாரு பாருங்க, நான் எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லி இருக்கிறாரே. இதுதான் கீ. ஆண்டவர் என்னோட இருக்கிறார். பணத்தினால முடியாதது, படிப்பினால முடியாதது, என் கர்த்தரால முடியும். அதனாலதான் கர்த்தரை சார்ந்து கொள்ளுன்றாங்க. பணம் இருந்தா இதை சாதிச்சிடலாம், இவ்வளவு பணம் இருந்தா போதும் நம்ம சாதிச்சா நினைக்கிறேன். இல்ல, விசுவாசம் இருந்தா சாதிக்கணும். கர்த்தர் மேலோட விசுவாசம். என் கர்த்தர் என்னோட இருக்கிறேன்ட்டார். அதுக்கப்புறம் எனக்கு எதை பத்தி, நான் சுகத்தை பத்தி கவலைப்படலாமா? ஒருத்தன் சுகத்தை பத்தி கவலைப்படுறான், ஐயோ நான் வியாதியோட இருக்கேன் அப்படின்னு புலம்புறான்னா, கர்த்தர் அவன் கூட இருக்கிறத அவன் நினைச்சு பார்க்கல. கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தனை உயர்த்துவார், கர்த்தனுக்கு சுகம் தருவார், கர்த்தனுக்கு எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அவ்வளவு வல்லமையுள்ள தெய்வம். ஒரு மனுஷன் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் ஒரு மனுஷனை தேடி போறோம், ஒரு மனுஷனை நம்புறோம். ஆண்டவர் இருக்க ராஜாதி ராஜன், சர்வ வல்லமை உள்ள தேவன், கர்த்தாதி கர்த்தன், தேவாதி தேவன், அவர் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட கேட்க மாட்டேங்கிறோம். நம்ம
நம்ம அவரை போய் பார்ப்போமா, இவரை போய் பார்ப்போமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படித்தான் நம்மளுடைய யோசனைகள் ஓடுதே ஒழிய ஆண்டவர் கூட சொல்றா, நான் கூட இருக்கிறேன் என்றார். எல்லாத்தையும் செய்து கொடுக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். யோபு 1:21 யோபு சொல்றாரு, நிர்வாணி என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணை அவரிடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். பெரிய கோடீஸ்வரன் யோபு. அந்த சொத்து மதிப்பெல்லாம் போட்டோம்னா அந்த டேக் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த காலகட்டத்துல யோபுட்ட இருந்த சொத்து மதிப்பெல்லாம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அவரை இன்னைக்கு இருக்கிற டாலர்ஸ்ல நீங்க பார்க்கலாம். அது நமக்கு தேவையில்லை. அப்ப எவ்வளவு பெரிய செல்வந்தன், அது எல்லாத்தையும் இழந்தாரு, சொத்தெல்லாம் இழந்தாரு. அதை விட பெருசு தன் பிள்ளைகளை இழந்துட்டார். உயிருள்ள அன்புள்ள பிள்ளைகளை இழந்துட்டார், ஜீவனுள்ளவைகளை இழந்துட்டார். அப்படி அந்த சிச்சுவேஷன்ல சொல்றாரு, நான் ஒன்னும் கொண்டு வரல, நான் ஒன்னையும் கொண்டு போக போறது இல்லை. கர்த்தர் தான் கொடுத்தார், எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்திருக்கிறார். இது கர்த்தர் செய்யற காரியம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்ன்றாரு. பிரசங்கி 5:15 சாலமோன் சொல்றாரு, தன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியை திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலம் ஒன்றையும் தன் கையில எடுத்துக்கொண்டு போவதில்லை. பிலாசபியா தெரியும், தத்துவம் போல தெரியும் பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு. எதை கொண்டு போக போறோம்? ஒண்ணும் கொண்டு போக போறது இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு பேரை சம்பாதிக்கலாம், புகழை சம்பாதிக்கலாம், பணத்தை சம்பாதிக்கலாம், சொத்தை சம்பாதிக்கலாம். என்னத்தை கொண்டு போக போறோம்? ஒண்ணும் கிடையாது. மத்தேயு 6:25-34 இது லூக்கா 12:22-31 இருக்குது. நான் மத்தேயில வாசிட்டே வரேன். இடையில இதுல இல்லாத காரியம் லூக்கால் இருக்கிறதையும் நானு சேர்த்து நான் சொல்றேன், நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சரீரம் இந்த சுகத்தோட இருக்கணும்னா நானு ஏதாவது எனக்கு சாப்பிடணும், குடிக்கணும், சத்தானத, அப்பதான் நான் சுகத்தோட இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னுடைய சரீரத்தை மூடுவதற்கு எனக்கு உடை வேணும்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் கவலைப்படுறேன். இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கவலைப்படுறேன். நான் எப்படி வாழுவேன், நான் எப்படி ஜீவிப்பேன், இதெல்லாம் எனக்கு வேணும். காசு இருந்தா தானே எனக்கு சாப்பாடை வாங்க முடியும், வீட்டு வாடகை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் நான் கவலைப்படுறேன். ஆகாரத்தை பார்க்கணும் ஜீவனும், உடையை பார்க்கணும் சரீர விசேஷங்கள் அல்லவான்றார். நீ ஆகாரம் சாப்பிடறதுக்கு குறித்து கவலைப்படுற, உன் ஜீவனை குறித்து யோசித்து பார்த்தியான்றாரு. உன் உயிரை குறித்து, நீ உயிரோடு இருக்கிறது குறித்து யோசித்து பார்த்தியான்றாரு. நீங்க உடைய பத்தி கவலைப்படுறியே, எதை உடுத்தலாம், எப்படி நான் எனக்கு ட்ரெஸ் வேணுமே, எனக்கு இத்தனை ட்ரெஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறியே, உன் சரீரத்தை குறித்து யோசித்தியான்றாரு. உன் ஜீவனை குறித்தும் உன் சரீரத்தை குறித்து யோசித்தியான்றாரு. அது எதுக்கு சொல்ல வரான்னு பாருங்க. தன்னை குறித்து சொல்றாரு. உன் ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குன்னா அது என்னால, நீ சரீரத்துல சுகத்தோட இருக்குன்னா அது என்னாலதான் முடியும். நீ இந்த மேலோட்டமான காரியங்களை தேடுறியே, ஆழமா யோசின்றார். என்னை குறித்து யோசின்றார். என்னுடைய பங்கு என்ன, அதுதான் மரியாதை பார்த்து சொன்னார். தன்னை விட்டுடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்ன்றார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். லூக்கா 12:24 பார்த்தோம். காகங்களை கவனித்து பாருங்கள். எளிமையா இருக்கு லூக்கா எளிமையா சொல்றாரு. இங்க ஆகாயத்து பட்சிகளும் போது ஏதோ பெரிய பறவையை சொல்றாரு பொழுது, காக்காவை பாருங்கிறார் லூக்கா. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அது லூக்கால அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை இருக்கு. அது எங்கேயாவது போய் அது ஏதாவது விதைக்குதா, அதை விதைச்சு அதுக்கு நீர் பாய்ச்சி அதை பாதுகாத்து, ஆடு அதை போட்டு பட்சித்து போடாதபடிக்கு, அதை தின்னு போடாதபடிக்கு அதை பாதுகாத்து, அதை கதிர் அறுத்து அதை கொண்டு போய் களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறான்றார். ஆகாய்க்கு பறவைகள் அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலாம், இது லூக்கால பறவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தர்கள் அல்லவான்றார். கவலைப்படுறனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். நீ கவலைப்படுறியே, அதனால உன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியுமான்னு கேட்கிறாரு. அடுத்து லூக்கால பாருங்க, லூக்கா 12:26 மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க
மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? ஒரு சின்ன காரியத்தை கூட உங்களால செய்ய முடியாது. கர்த்தர் நான் செய்கிற காரியத்துல மிகவும் அற்பமான ஒரு சின்ன காரியத்தை கூட உங்களால செய்ய முடியாது. நீ இவ்வளவு கவலைப்படுறிய, நீ கவலைப்படுறதுனால இதை செஞ்சிட முடியுமான்னு கேட்கிறாரு. பவர்ன்றார். உனக்கு அந்த வல்லமை இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுதுன்னா, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. காட்டுல இருக்கிற புஷ்பங்கள்லாம் யோசித்து பார்த்தியா? உன் வீட்டுல இருக்கிற, உன் நாட்டுல இருக்கிற புஷ்பங்களை நீ பாக்குற, காட்டுக்குள்ள இருக்கிற புஷ்பங்களை விதவிதமா உடுத்தி விட்டுருக்கேனே, அதெல்லாம் யோசித்து பாருன்றாரு. என்றாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடித்திருந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சாலமன் முதலான் ஏன் சொல்றாருன்னா, அது 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை பாத்தீங்கன்னா தெரியும். சேபாவின் ராஜஸ்திரி சாலமனுடைய சகல ஞானத்தையும், அவன் கட்டின அரண்மனையும், அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும், அவன் ஊழியக்காரின் வீடுகளையும், அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும், அவர்கள் வஸ்திரங்களையும், அவனுடைய பானபாத்திரக்காரரையும், அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தை குறித்து நான் என் தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாக எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமா இருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா, குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி இருப்பாங்க கவர்மெண்ட்ல. அது மாதிரி சாலமன் அரண்மனையில இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தாலே அவங்க என்ன கேட்டகரின்னு தெரியும். அவங்க வந்து கிளாஸ் ஏவா, கிளாஸ் பியா, கிளாஸ் சியா, கிளாஸ் டியான்னு பார்க்கலாம். அப்ப பாருங்க, அவங்களோட ட்ரெஸ் கோடு இந்த கேட்டகரினா இவங்க வாசல் காக்குறவங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி அரண்மனை வரைக்கும் வரவங்க. அதுக்கு அடுத்து உள்ளுக்குள்ள அரண்மனை உள்ள வரலாம். ஆனால் ராஜா ராணி கிட்ட, இளவரசன் இளவரசி கிட்ட போறது வந்து குரூப் ஏ ஸ்டாஃப். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியும். அந்த சேபாவின் ராசி அதை பார்த்து பிரமிப்படைகிறான், இவ்வளவு ஞானமான்னு சொல்லிட்டு. அப்ப இதுக்கெல்லாம் மேல ராஜான்னு தெரியும், அவன் எவ்வளவு பெரிய காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டிருப்பான் பாருங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிழ்ந்து அவர்களை ஒன்றை போகலால் உடுத்திருந்தேன். காட்டு புஷ்பங்கள் நான் உடுத்திருக்கிற கலரை பார்த்தேன்னா சாலமன் கூட அப்படி உடுத்தி இருந்தது இல்லை. அப்படி போல நான் உடுத்துறேன். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடப்படுகிற ஒரு காட்டு புல்லுக்கு நான் அப்படி உடுத்து வைத்தேன்னா உனக்கு எப்படி உடுத்து வைப்பேன்றார். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் நிமிதமாக உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். அது அழகா சொல்றாரு, லூக்கால சொல்றாரு. லூக்கா 12:29 எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருக்கிறார்கள். கேட்கவே தேவையில்லை, நான் செய்வேன்றார். நீங்க கேட்கவே தேவையில்லை, அது டவுட்டே படாத, சந்தேகப்படாதன்றார். கவலைப்படாது. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். லூக்கால 12:30 இருக்கு, உலகத்தார் நாடி தேடுகிறார்கள் இருக்கு. இங்க அஞ்ஞானிகள் மத்தேயு சொல்றது, லூக்கா வந்து உலகத்தார், வேர்ல்ட்லி பீப்புள், அவங்க நாடி தேடுறாங்க. இவங்களெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவங்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்னுடைய ராஜ்யம் என்ன, என்னுடைய நீதி என்பதை நீ தெரிந்து கொள். அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இது நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா போதும். என்னுடைய கிங்டமும், என்னுடைய லா அண்ட் ஆர்டர் இன் மை கிங்டம், என்னுடைய ராஜ்யத்தின் நீதியை நீ தெரிந்து கொண்டேன்னா, அதை தேடினேன்னா, அதன்படி நீ வாழ்ந்தேன்னா இதெல்லாம் உனக்கு சர்ப்ளஸா கிடைக்கும்ன்றார். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையக்காக காணப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். இயேசு கிறிஸ்து சொல்றார், எந்த நிலைமையில இருந்தாலும் மனரமியமா இருக்க கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இதை பாத்தீங்கன்னா விசுவாசத்தோடு இருன்றார். அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் தருகிற பலத்தினால நம்ம எந்த நிலைமையில மனரமியமா இருக்கலாம்ன்றார். கர்த்தர் தருகிற பலன், ஏன்னா நமக்கு அந்த பலன் வராது. நம்ம வந்து உணர்ச்சி உள்ளவங்க.
எமோஷன்ஸ், we have emotions. நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம வந்து மிஷின்ஸ் கிடையாது, இயந்திரம் கிடையாது. ஒரு இயந்திரத்தை நீங்க எவ்வளவு கூலா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஹாட்டா இருந்தாலும் போட்டீங்கன்னா அப்படிதான் நடக்கும், அது இருந்துக்கும். அதுக்கு உயிர் கிடையாது, உணர்ச்சி கிடையாது. ஆனா நம்ம அப்படி இல்லை, நமக்குள்ள உணர்ச்சிகள் இருக்குது. சோ நமக்குள்ள என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, எல்லா சூழ்நிலையும் நம்ம வந்து சந்தோஷமா சமாதானமா இருக்க முடியாது. அப்ப அது கற்றுக் கொடுக்குறார், அதுக்கு வேணும்ன்றார், ஸ்டேபிளா இருக்கணும். வோல்டேஜ் ஸ்டெபிளைசர்னு வாங்க. ஒரு கரண்ட் வருதுன்னா அந்த வோல்டேஜ் ஸ்டெபிளைசர் வழியா வந்ததுன்னா என்ன ஆகும்னா, அது எவ்வளவு கம்மியா வரும், சில சமயம் கரண்ட், சில சமயம் கூட வரும். அது என்ன பண்ணா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், எப்பயுமே ஸ்டேபிளா கரண்ட்டை கொடுக்கும். அதான் ஸ்டெபிளைசர். அப்படி போல நம்ம வந்து எப்பொழுதும் ஸ்டேபிளா இருக்க கர்த்தர் தருவார் பலன். பவுல் அப்படி சொல்றாரு. இங்க இயேசு கிறிஸ்து சொன்னா என்ன விசுவாசி, என்ன விசுவாசி. அப்ப நமக்கு என்ன தேவைன்னா, ஸ்ட்ரென்த் ஃப்ரம் காட், ஃபெய்த் இன் காட். கர்த்தர் தருகிற பலனும் கர்த்தர் உள்ள விசுவாசம் வேணும். அப்ப இது இப்ப எப்பயுமே அது இருக்கணும் நமக்கு. எப்பயோ ஒரு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹேப்பின் பெண்ட் வரும், அப்ப பாத்துக்கலாம்ட்டு நீங்க என்ன பண்ண முடியாது, வண்டியை ஹில் ஸ்டேஷன்ல ஓடிட்டு போக முடியாது. எனி டைம் உங்களுக்கு ஹேப்பின் பெண்ட் வரலாம், யூ டர்ன் வரும், ஏத்தாப்புல வண்டி வரும். அதுக்கு ஏத்த மாதிரி ஜாக்கிரதையா தான் நீங்க ஓடிட்டு போகணும். மேல ஏறும்போதும் சரி, கீழே வரும்போதும் சரி. எந்த நேரமும் உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் வரலாம், எந்த நேரமும் செங்கடல் வரலாம், எந்த நேரமும் எரிகோ கோட்டை போல சூழ்நிலை வரலாம், எந்த நேரத்திலும் கோலியாட்டை போல ஒரு சூழ்நிலை வரலாம். அதுக்கு ஸ்டேபிளா இரு, கர்த்தர் நான் உன்னோட இருக்கணும். அதான் மோசே சொல்றாரு, நீர் என்னோட வந்தாதான் நான் போவேன்றார், நீர் என்னோட வரலை நான் போக மாட்டேன்றார். நான் எதனால் விசேஷித்தவன், நீர் என்னோடு வருவதனால் அல்லவான். எப்போதும் ஆண்டவர் நம்மளோட இருக்கணும், ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம் நம்ம இருக்கணும். அப்பதான் நம்ம, ஏன்னா எப்ப எந்த நாள்ல எந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்கும் நமக்கு தெரியாது. எப்பொழுதும் கர்த்தர் சார்ந்து நம்ம வாழ பழகி கொள்ளணும். அதுக்குதான் இதை பேசுறாரு. ஏன்னா நம்ம அறிவுக்கு புரிந்து, நம்ம அறிவுக்கு அறிந்து சில காரியங்கள் நடக்கும், சில கடினமான காரியங்கள் நடக்கும். அப்ப நம்ம இப்படி இப்படி இப்படின்னா அடுத்து நம்ம இப்படி செய்யலாம், இப்படி போய்க்கிடலாம், நம்ம முடிவெடுக்கலாம். ஒரு வேலை வந்து டிரான்ஸ்பர் வருது, ஒரு வேலையில ஒரு டிரான்ஸ்பர் வருது, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் வருதுன்னா நம்ம மைண்ட் செட் ஆகிக்கும், சரி இங்க இருந்து நம்ம அங்க ஷிஃப்ட் ஆகிக்கிடலான்ட்டு. ஒரு வேலையே போகும்போது மனசு பதறிடும். அப்பதான் ஆண்டவரே இருக்கிறீரா, எங்க இருக்கிறீர், வேற யாரையும் எஸ்வே நீர் எங்க இருக்கிறீர், அப்பா நீர் எங்க இருக்கிறீர், எனக்கு அப்பா நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம அப்பதான் தேட ஆரம்பிப்போம். நமக்கு எதிராக சூழ்நிலைகள் நடக்கும் போது ஆண்டவர் நம்ம தேட ஆரம்பிப்போம். நம்ம யாக்கோபு 1:2 முதல் 4 வசனங்கள், என் சகோதரனே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, பலவிதமான பிரச்சனைகளில் நீங்க அகப்படும் போது, விசுவாச சோதனை இது, கர்த்தர் மேல உள்ள சோதனை, கர்த்தர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்துக்கு எதிரான சோதனை. நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, ட்ரையல்ஸ் இருக்குது. யோசேப்புக்கு நடந்ததுதான் அதுதான். யோசேப்புக்கு வந்து உன்னை உயர்த்துவேன்றாரு. ஆனா அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, குழியில தள்ளுறானுங்க, போத்திபாருக்குள்ள போய் அடிமையா இருக்கிறாரு, சிறைச்சாலைக்கு போறாரு, எல்லாம் ஆப்போசிட்டா நடக்குது. அப்ப அந்த மாதிரி பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, எவ்ரிதிங் கோஸ் ஸ்மூத்லி, இப்ப எல்லாமே உங்களுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா திடீர்னு அதுல ஒரு பிரச்சனை வரும் பொழுது அப்ப என்ன செய்யணும்ன்றதான், நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்படி ஒரு சோதனை வருது, விசுவாசத்திற்கான சோதனை வருது, கர்த்தரையே நம்பியிருந்தேனே, கர்த்தரையே சார்ந்திருந்தேனே, என் மனசாட்சிக்கு உண்மையா இருந்தேனே, ஏன் எனக்கு இப்படி நடக்குது காரியம் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது, நீங்க விசுவாசத்தின் பரீட்சையை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமாக என்று கண்டார். இப்படி மனரம்யமா இருக்கிறது என்றதான் கத்துக் கொடுக்கிறார். அப்படி வரும்பொழுது ஆண்டவர் அவர் மேல நீங்க வைத்திருக்கிற விசுவாசத்தை சோதித்து பார்க்கிறார்ன்றதை தெரிந்து கொள். அப்ப சோதிச்சு பார்க்கும்போது என்ன உண்டாகுதுன்னா பொறுமை உண்டாகுது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார்.
அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்த உடனே அல்லேலியா, ஆமேன், ஸ்தோத்திரம், 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 ஹாரா ரீபா லாக்காத்தோ ரோக்கோ போன்னு சந்தோஷத்துல நல்லா களி கூறுவாங்க. ஆனா நாள் ஆக அது நடக்காத போது என்ன ஆண்டவர் சொன்னார் நடக்கலையே, ஆண்டவர் சொன்ன அவிசுவாசத்துல போயிடுவாங்க. அங்கதான் பொறுமை வேணும். ஆபிரகாம் ஆண்டவர் 75 வயசுல வந்து சொல்றாரு. ஆபிரகாம் ஒண்ணு எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு குழந்தை எதிர்பார்த்தெல்லாம் இல்லை, அப்படிலாம் பைபிள்ல இல்லை. 75 வயசுல வந்து சொல்றாரு, அவர் சரீரம் செத்து போச்சு, ஒரு குழந்தை உருவாகிறதுக்கான பலன் எல்லாம் இல்லை அந்த சரீரத்துல. சாராருடைய கற்பம் செத்து போச்சு, ஒரு குழந்தை உருவாகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலை ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு சந்ததி கொடுப்பேன், வானத்து நட்சத்திரங்களை பாருன்றாரு, கடற்கரை மணலை எண்ணி பாருன்றாரு, அப்படி போல உனக்கு சந்ததி கொடுக்க போறேன்றாரு. உடனே நடந்ததா? இல்ல. அது நாளாச்சு நாளாச்சு நாளாச்சு, வருஷங்கள் ஆச்சு. 99 வயசுலதான் சொல்ற அடுத்த வருஷம் உன் குழந்தை இருக்குன்றார். ஈசாக்கு பிறக்கும் போது 100 வயசு. அத்தனை வருஷமும் அந்த 25 வருஷமும் விசுவாசத்துலதான் பொறுமையாய் காத்திருந்தார். அந்த பொறுமை அதான் நீதின்றார், அந்த விசுவாசத்தை நீதின்றார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்காக மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் எழுதப்பட்டிருக்கு. ரோமர் 4ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றார். அப்ப விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். அப்ப விசுவாசத்தை பூரணமாக்க என்ன பண்றாருன்னா, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசு கிறிஸ்து எபிரேயர் 12:1 பாக்குறோம். நமக்குள்ள விசுவாசத்தை தருகிறவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் மேல உள்ள விசுவாசத்தை அவர் தான் நமக்குள்ள உண்டாக்குகிறார். எப்படிப்பட்ட விசுவாசம்? இன்றைக்கு ஒரு ஜீவனோடு இருக்கிறார், இந்த விசுவாசத்தை அவர் தான் தராரு. அவர்கிட்ட கேட்கிறத நமக்கு செய்கிறார்ன்ற விசுவாசத்தை அவர் தான் தராரு. எபிரேயர் 11:6 அதை பாக்குறோம். அந்த விசுவாசத்தை தருகிறவர் அதை எப்படி பூர்ணப்படுத்துறாருன்னா, பொறுமையை தருகிறார். விசுவாசத்தை பரீட்சிச்சு பார்ப்பது எதுக்குன்னா, பொறுமையை உண்டாக்குவதற்காக. ஏன் அந்த விசுவாசத்தை சோதி தருகிறார் நம்ம கேட்கலாம். பொறுமையை உண்டாக்குவதற்காக. இந்த பொறுமையும் விசுவாசம் சேரும் பொழுதுதான் அது பூர்ணமான விசுவாசம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கிடவது. நம்ம என்ன பண்றாராம்? பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல், லேக்கிங் எனிதிங் இருக்கு, எதிலும் நீங்க குறைவில்லாதபடிக்கு மெச்சூர் அண்ட் கம்ப்ளீட் இருக்கு. உங்களை முதிர்ச்சி அடைந்தவர்களாக முழுமை உள்ளவர்களாக உருவாக்குவதற்காக உங்களுக்கு என்ன தேவைன்னா, விசுவாசத்தோடு போய் சேரணும். அப்பதான் நீங்க பூரணராக முடியும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம், இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாக்கியவான்கள் என்ன அர்த்தம்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபின் பொறுமையை குறித்து யாக்கோபு இயேசு கிறிஸ்து பேசி இருக்கிறார். அதான் யாக்கோபு எழுதுறாரு. யோபின் பொறுமை எவ்வளவு பொறுமையா இருந்தார் பாருங்க. அது தன் வாயினால் பாவம் செய்யல, வாயினால முறுமுறுக்கல. மனைவி வந்து அவ்வளவு டெம்ப் பண்றா, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடியா, ஆண்டவரே இல்ல, கர்த்தரே கிடையாது, ஆண்டவரே கிடையாதுன்னு சொல்லியா, ஏன் உயிரோடு இருக்கிற, செத்து போயான்னு வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணி பேசுறாங்க. ஆனாலும் அவர் பொறுமையா இருக்கிறார். என்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், கர்த்தர் மேல் அன்பா இருப்பேன். எப்படி இருக்கிறார் பாருங்க. அதான் சொல்றாரு, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் என்ன செய்தார்? இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார் யோப. அந்த முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறாரே. இஸ் காட் ஆஃப் கம்பேஷன். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார் என்றார். எபிரேயர் 6:10, ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தனாலும் நீங்கள் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவது தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்றார். அநீதி உள்ள தேவன் அல்ல, நீதி உள்ள தேவன். நீங்க பரிசுத்தவான்களுக்கு, நீங்க ஊழியக்காரங்களுக்கு அது வந்து என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு ஊழியம் செஞ்சீங்க. எப்படி? ஊழியக்காரங்களுக்கு நீ ஊழியம் செஞ்சீங்கன்றார். பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தாலும் செய்து வருகிறதாலும், பாஸ்ட் அண்ட் பிரசன்ட். கடந்த காலத்துல எப்படி நீங்க உதவி செஞ்சீங்க, இப்ப என்ன உதவி செய்யறீங்க, இது எல்லாத்துக்கும் அவருக்காக தான் பண்ணீங்க, கர்த்தருடைய நாமத்துக்காக பண்ணீங்க. அந்த பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு, அதுக்கு பலனை தருவதற்கு, நான் அநீதி உள்ள தேவன் அல்ல, நான் மறந்து விடுகிற தேவன் அல்ல, நான் நீதி உள்ள தேவன், அதற்கான பலனை கொடுப்பேன்ற.
அது மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்கள். தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகாமல் என்று மெய்யா அவங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு பக்கம் தீர்க்கதரிசின்றார், இன்னொரு நீதிமான்றார், இன்னொரு சீஷன்றாரு. நீங்க அப்படி கொடுத்தத அதுக்கான பலனை நான் தருவேன்றார். அப்ப நீங்க இப்ப கஷ்டப்படுறீங்களே, இந்த கஷ்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கணும்னா, நான் கர்த்தருடைய ராஜ்யத்துல விதைச்சிருக்கிறேன், கர்த்தருடைய ஊழியத்தை நான் தாங்கி இருக்கிறேன், இப்ப தாங்கிக்கிட்டு இருக்கிறேன், இதற்கான பலன் எனக்கு இப்ப வரும். இந்த எண்ணம் உங்களை மனரமியமா இருக்க வைக்கும். அதற்கான ஆசீர்வாதம் இப்ப எனக்கு வரும். இந்த கஷ்ட காலத்துல எனக்கு அது நன்மை வரும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். மனுஷருக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. எல்லா மனுஷனுக்கும் how it comes for everybody, எல்லா மனுஷனுக்கும் எப்படி கஷ்டம் வருது அப்படிதான் உங்களுக்கு சோதனை வருது ஒழிய இது நூதனமானது அல்லன்றார். மனுஷனுக்கு நேரிட, ஒரு மனுஷனா இருந்தா அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் வருமோ அப்படிதான் வருது ஒழிய உன்னை மீறி ஒரு காரியம் உனக்கு கஷ்டம் வரலன்றார். மனுஷனுக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். God is faithful to his word and to his compassionate nature. அவருடைய குணாதிசயத்துக்கும் அவர் சொன்ன வார்த்தைக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். மனுஷனுக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் நான் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறேன் என்றார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கே அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட அதுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். உங்களுக்கு எப்படி தருவாருன்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பவர் டு என்டியூர். ஹியூமன் ரெசிஸ்டன்ஸ், அதை எப்படி உங்களை தாங்கணுமோ அந்த தாங்கிறதுக்கான பலனை தருவார். இதுதான் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. I can bear all these sufferings by his strength, by God given strength. ஆண்டவர் எனக்கு வல்லமையை தருவார், அந்த பலனை தருவார். இதெல்லாம் நான் தாங்குவேன். பியாண்ட் யுவர் எபிலிட்டின்றார். உங்க எபிலிட்டிக்கு மேல அவர் சோதிக்க மாட்டார். பியாண்ட் யுவர் எபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்றாரு. உங்களுக்கு ஒரு எவ்வளவு தூரத்தை உங்களால தாங்க முடியுமோ அந்த அளவு தான் உங்களை சோதிச்சு பார்ப்பாரு இல்லையா, அதுக்கு அதிகமாக உங்களை சோதிக்க விட மாட்டார். சாத்தானத்தான் சோதிக்க விட்டார் யோபுவை. சோதித்து பார், என் மேல அவன் எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கிறான் பாருங்க. அப்ப சாத்தான நீ ஆசீர்வதித்து வச்சிருக்கிறே, அதனால அவங்க நேசிக்கிறாங்க. அப்ப எல்லா ஆசீர்வத்தை எடுத்து போட்டு பாருன்னாரு. எல்லாத்தையும் எடுத்து போட்ட போறவன் நேசிச்சாரு. அவனை நீங்க வச்சுட்டீங்க, மிச்சதானே தூக்கி போடுறீங்க, மிச்சதெல்லாம் எடுத்து போட்டு அவன் நல்லாதான் இருப்பான். சரி, அவனையே தொடுனாரு. அப்பதான் சொன்னாரு, ஜீவனை மட்டும் விட்டுருந்தாரு, அவன் உயிரை மட்டும் தொடக்கூடாதுன்றார். அப்பதான் சுகவீனத்தை கொண்டு வரார். பருக்களால வாதிக்கிறான் சாத்தான். உள்ளங்கால்ல இருந்து உச்சி வரைக்கும் அவருக்கு வெறும் பருக்களால வந்து சாம்பல்ல உட்காந்து ஓட்ட வச்சு சுரண்டிக்கிட்டு இருக்கிறார். அந்த சூழ்நிலையிலும் அவர் ஆண்டவர்களோட நம்பிக்கையை விடல, ஆண்டவர்களுடைய அன்பு அவர் விடல. அதான் சொல்றாரு, அந்த அளவுக்கு இன்னொரு இடத்துல சொல்றாரு, இயேசு போல ரத்த சிந்தத்தக்கதாக நீங்கள் கஷ்டப்படலையே என்றார் பவுல். அவ்வளவு கஷ்டம் வரல நமக்கு. கொஞ்சம் கஷ்டம் வந்தோடனே என்ன பண்ணிடுறோம், தள்ளாடி போயிடுறோம். அப்ப அதான் சொல்றாரு, ஸ்டெடியா இது, விசுவாசத்துல நில்லு, நீ விசுவாசத்துல நில்லுன்றாரு. எவரு பார்த்து சொல்றாரு இல்லையா, எவருடைய நண்பர்கள்லாம் சொல்றாங்க, உன் பிள்ளை மறிச்சு போயிட்டா, உன் குமாரத்தை மறிச்சு போயிட்டா, நீ ஐயரா நீ வந்து போதகர நீங்க வந்து கஷ்டப்படுத்த எல்லாரும் வர வேண்டாம் போது பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இருன்றார். மார்க் 5ஆம் அதிகாரத்தை அதை பாக்குறோம். எவரை பார்த்து ஏசு சொல்றாரு, பயப்படாத, விசுவாசத்தோடு இரு, அவள் மறித்து போனாலும் ஒரு உயிரோடு நான் எழுப்பி தருவேன்றதான் அது அர்த்தம். இந்த சூழ்நிலையை மாற்ற என் கர்த்தரால முடியும். நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டு, நம்ம ஞானத்துக்கு அப்பாற்பட்டு, இதுவரை நம்ம அனுபவித்திராத ஒரு காரியம், ஒரு புது காரியம், ஒரு புதிய ஒரு காரியம் நடக்கலாம். ஆனா அதை மாற்ற வல்லவர் என் தெய்வம்ன்ற அந்த விசுவாசம் நமக்கு தேவை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம்,
தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, அவரோடு நம்ம ஐக்கியமாய் இருப்பதற்காக, ஆண்டவரோட நம்ம ஐக்கியமாய் இருப்பதற்கு தான் இதெல்லாம் நடக்குது. 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமும் உண்டாக காணப்படும். ஒரு அழிஞ்சு போகிற பொண்ணு அதுவே என்ன பண்ணும், அக்னிதான் சோதிக்கப்படும், நல்ல தங்கமான்னு சொல்லி அதை பார்க்கிற விலையேறப்பட்டது விசுவாசம்ன்றாரு. அதை சோதிச்சு எதுக்குன்னா உங்களை இன்னும் செம்மையாக்குறாரு, இன்னும் விசுவாசத்துல பலப்படுத்துறாரு. ஃபெய்த் டு ஃபெய்த். ஃபெய்த் ஒன் டைம் கிவன் கிடையாது, ஒரே தடவை கொடுக்கப்படுவதல்ல விசுவாசம்ன்றது. அந்த விசுவாசத்துல நம்ம வளரணும். அதனாலதான் அவிசுவாசின்றாரு, அற்ப விசுவாசிகளே என்றாரு, உன் விசுவாசம் பெரிதுன்றாரு. ஏன்னா விசுவாசத்துல வேரியஸ் லெவல் இருக்குது, ஃபெய்த்ல வேரியஸ் லெவல் ஆஃப் ஃபெய்த்தை காமிக்கிறாரு. அதுதான் சொல்றாரு. யோபு 13:15 இது ஏற்கனவே பார்த்தோம். அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். என்னை கொண்டு போட்டால் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருப்பேன்ற அவ்வளவு விசுவாசம் யோபுக்கு. அதே யோபு 23:10 அதை யோபு சொல்றாரு, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன், பொன்னாக விளங்குவேன்ற. எப்படி பாருங்க அவர்கள். அதுக்கடுத்து பிலிப்பியர் 1:29-30 பவுல் சொல்றார், ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்க விரும்பினா அவர் மேல ஃபெய்த் வைக்கிறதுக்கு மாத்திரமல்ல அந்த பாடுகள் வழியாகவும் போகணும்ன்றாரு. இயேசுவை போல பாடுகள் வழியாகவும் போகணும், அப்பத்தான் இயேசுவை உங்கள காண முடியும்ன்றாரு. இயேசு உங்கள காணணும்னா அந்த பாடுகள் வழியாகவும் நீங்க போகணும்ன்றாரு. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுவதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு. நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்றார். அதேதான் சொல்றாரு, நான் விசுவாசத்துக்காக நான் போராடினேன், என் விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்காக. நம்மளுக்கு போராட்டம் உண்டு. நம்மளுடைய ஸ்மூத் லைஃப் இருக்கும் கிடையாது. ஃபெய்த் லைஃப் இஸ் நாட் அ ஸ்மூத் லைஃப், இட் இஸ் நாட் அன் ஈஸி லைஃப். விசுவாச வாழ்க்கைன்றது ஒரு எளிதான வாழ்க்கை கிடையாது, அது மிகவும் கடினமான வாழ்க்கை. கடினமான சூழ்நிலையில தான் விசுவாசம் தேவை. கடினமான சூழ்நிலையில தான் விசுவாசம் நமக்கு தருவார் ஆண்டவர். 1 பேதுரு 4:12-14 பேதுரு சொல்றாரு, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி இருக்கிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் உங்கள் விசுவாசத்தை சோதிக்கும்படி நடக்கிற காரியங்கள் உங்களை எரிச்சு போடும்பற மாதிரியான உங்களை அழித்து போடும்படியாக நடக்கும். அதை ஏதோ புதுசு நினைச்சிடாதீங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கழிவுறுந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாக சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல, நீங்க இருக்கிற குடும்பத்துல கஷ்டப்படலாம். ஏசுன்னு சொல்றியே, இவ்வளவு கஷ்டப்படுறியே, இவ்வளவு பாடுபடுறியேன்னு சொல்லி மத்தவங்க அப்படி பார்க்கலாம். ஆண்டவர் இல்ல, என் கர்த்தர் என்னோட இருக்கிறார், இந்த சூழ்நிலை மாற்றி போடுவார், என்னை உயர்த்துவார், என் குடும்பத்தை உயர்த்துவார், என்னை மீண்டுமாக உயர்த்தி யோசேப்பை போல என்னை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல உட்கார வைப்பார் அப்படின்னு விசுவாசத்தோட இருந்தீங்கன்னா உங்களால் அவர் மகிமைப்படுவார். கிறிஸ்தவர்களால் இருப்பதனால நீ கஷ்டப்பட்டேன்னா திகைச்சு போகாத. பிழைக்க தெரியாதவங்கன்னு சொல்லுவாங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க. பிழைக்க தெரியாதவங்க இப்படி ஒரு பொய் சொன்னா அந்த வேலைக்குள்ள போயிடலாம். உண்மையை சொன்னேன்னா அந்த வேலைக்குள்ள போக முடியாது. உண்மையை சொல்லணும், ஆண்டவர் அந்த வாக்கி செய்வார். அதான் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம். நம்மளால் நினைச்சு பார்க்க முடியாத காரியத்தை செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போதும் கை கால்கள் கட்டப்பட்டு காற்று வசதி இல்லாத, வெளிச்சம் இல்லாத அந்த இக்கட்டான சூழ்நிலை, இருளான சூழ்நிலையில, அசௌரியமான சூழ்நிலையிலும் மனரமியமாய் ஜெபிச்சு கர்த்தரை பாடி குதிக்கிறார். அவரை சுற்றி இருப்பவர்களெல்லாம் அவரை எப்படி பார்த்திருப்பாங்க யோசித்து பாருங்க. பைத்தியக்காரன் இருப்பாங்க, பவுலி சீலாவின் பார்த்து பைத்தியங்கள் இருப்பாங்க.
எல்லாம் வந்து கொசுக்கடிகளையும் அங்க எல்லாம் எலிகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. டஞ்சன் இருக்கு இங்கிலீஷ்ல உள்ள டஞ்சன், சாக்கடை ஓடிக்கிட்டு இருந்த இடம் அது. அது மாதிரி கான்கிரீட் செவர்லாம் கிடையாது, கான்கிரீட் ஃப்ளோர்லாம் கிடையாது. அது வெறும் மண்ணு தரை, ஈரமான தரை. அது காற்று வசதியே கிடையாது, வெளிச்சம் கிடையாது, புழுக்கம். கொஞ்ச நேரம் நமக்கு காத்து இல்லைன்னா நமக்கு தூக்கம் வரல. ஆனா அந்த மாதிரி சூழ்நிலையில பவுலும் சீலாவும் ஜெபிக்கிறாங்க, பாடி துதிக்கிறாங்க. கத்தர் அப்படியே இங்க கடற்கரைன்னு இருப்பான் எல்லாரும். பரியாச பேச்சுகள். சிறைச்சாலையில யோசிப்பு அப்படிதான் நடந்திருக்கும். கத்தர்ன்ற அப்படியே நீ சிறைச்சாலையில கிடக்குற, நீ பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்கணும்னு இருப்பாங்க. இவ்வளவு திறமைசாலியா இருக்கிற, இவ்வளவு பரிசுத்தவான இருக்கிற, இப்படி இருக்கிறீங்க, இப்படி நிந்தனைகள் வரும். ஆனா அதுலதான் அவர் நாமம் மகிமைப்படுது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு அதுலதான் வெளிப்படும். உங்களை விரோதிக்கிறவங்களையும் நேசிக்க சொல்லுவாரு, உங்களை துன்பப்படுத்துறவங்களெல்லாம் ஆசீர்வாதிச்சு ஜெபம் பண்ணுவாரு. அதுதான் இயேசுவின் அன்பு. இயேசு அப்படிதான் வெளிப்படுவார். அப்போஸ்தலர் 9:16 அவன் என்னுடைய, அது அனனியா சீஷன்ட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு, அவன்னா பவுலை குறித்து சொல்றாரு, அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இயேசுவுக்காக கஷ்டப்பட்டார் பவுல். நம்ம இருக்கிற சூழ்நிலையில கொஞ்சம் அசௌரியம் வந்த உடனே நம்ம வந்து என்ன ஆண்டவரே இருக்கிறீரா இல்லையான்னு கேட்கிறோம். பவுல் முழுக்க அசௌரியமான சூழ்நிலையில கடந்து போனார். அவருடைய எது பாருங்க, அவர் என்ன எப்படி சொல்றாருன்னு பாருங்க. அவருக்கு ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப்ப சொல்றாரு. யோபு சொன்னாரு, என்னை கொன்று போட்டாலும் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னாரு. பவுல் சொல்றாரு ரோமர் 8:36-39 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ அப்படின்னு என்ன அர்த்தம்? ட்ரெஸ் கூட எனக்கு கிடைக்கல, வாங்க முடியல அவருக்கு. நாசமோசம்னா அவருக்கு வந்து கஷ்டம்னா கஷ்டம், பட்டயம்னா வியாதி, உபத்திரவம், வியாகுலம், மன வியாகுலம், துன்பம், இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மிலே அன்புகுறவர்களாலே முற்றிலும் ஜெயகொள்ளுகளா இருக்கிறோமே. நாம் மாம்சத்தின்படி நான் கஷ்டப்படலாம், ஆனா ஆவிக்குரிய கண்களினாலே அவர் வந்து ஆண்டவரை பார்க்கிறாரு. ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் இதெல்லாம் தாண்டி என்னை கொண்டு போயிடுவார். இதன் வழியாக நான் போகணும். இதன் மூலமாக நான் அவர் மேல வைத்திருக்கிற அன்பையும், அவர் என் மேல வைத்திருக்கிற அன்பையும் இந்த உலகம் காணணும். என்னில இயேசுவை காணணும். மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இதெல்லாம் எதுவுமே ஆண்டவரை விட்டு என்னை பிரிக்க முடியாதுன்ற, ஆண்டவரை விட்டு என்னை பிரிக்க முடியாதுன்ற எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க. ஆண்டவர் மேல உள்ள ஒரு பற்றுதல். நம்ம கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவரை விட்டு போயிடும். ஆண்டவரை பத்தி முறுமுறுக்கிறோம். பவுலுக்கு கர்த்தரை குறித்த நிச்சயம் இருந்தது. பவுலுக்கு வந்த பாடுகள் எப்படி இருந்ததுன்னா, பவுலுக்கு வந்த பாடுகள் வந்து 2 கொரிந்தியர் 11:23-28 அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாக பிரயாசப்பட்டவன், அதிகமாக அடிபட்டவன், அதிகமாக காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரணாவதி ஆகப்பட்டவன். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். ஏன் வந்து 1 குறைய 40ன்னா 39 அடிகள். 40 அடிச்சவன் வந்து பாவி ஆயிடுவான். 39 அடிகள், அதனால 39 அடி அடிச்சிருக்கிறாங்க. எத்தனை தடவை? 5 தடவை. 3 தரம் மிலார்களால் அடிபட்டேன். மிலார்னா அந்த சவுக்கு இருக்கும், அதுல வந்து முள்ளா இருக்கும். நீங்க கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கிணத்துக்குள்ள வாளி விழுந்துருச்சு அப்படின்னா அந்த கயரோட விழுந்துரும். சில சமயம் அது எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி முள் கரண்டியா இருக்கும், அதுல நிறைய வளைவா முள்ளு கரண்டி இருக்கும், அதை போடுவாங்க. அப்படி போட்டு எடுக்கும்போது எல்லாம் ஒண்ணு அகப்பட்டுரும், அப்படி தூக்குவாங்க. அது மாதிரி முள்ளா இருக்கும். அதை வச்சு அடிச்சு எடுக்கும் போது உள்ள இருக்க சதையை வெளியே எடுத்துட்டு வந்துடும். உழுகுறது மாதிரி நிலத்தை உழுகும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே இருக்கிற மண்ணு மேல வர மாதிரி உழுகும், அதான் உழுகிறது. அப்படி போல அதை வச்சு அடிக்கும் போது உள்ள இருக்கிற சதையை எடுத்து வெளியே பிச்சுக்கிட்டு வரும். அப்படி போல 3 தரம் மிலார்களால் அடிபட்டேன்.
ஒரு தரம் கல்லறி உண்டேன். இஸ்தரா ஊர்ல அவனை கல்லறிஞ்சு கொண்டு போட்டாரு. கர்த்தர் தான் அவர் உயிரோட எழுப்பினார். மீண்டுமாக அந்த ஊருக்குள்ள போய் ஊழியம் செஞ்சார். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கப்பல் சேதம் உண்டாகுது. ஆனாலும் கர்த்தருக்காக நான் ஓடுவேன், என் பிராணனை அருமையாக எண்ணேன் அப்படின்னு சொல்லி ஓடினார். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். பாருங்க, கப்பல் சேதம் ஆகி கடல்ல கடந்திருக்காரு. யோசித்து பாருங்க, அவரு யாருமே கிடையாது உதவிக்கு. அந்த இடத்துல ஒரு பகல் முழுவதும் போக்கினேன்றாரு. நைட் எல்லாம், டே ஃபுல்லா, ஒரு 24 மணி நேரமும் கடல்லையே கடந்திருக்கிறார் பவுல். அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரர்கள் உண்டான மோசங்களிலும். ஒரு பக்கம் திருட்டு பயம், இன்னொரு பக்கம் கூட இருக்கிறவனே அவருக்கு துரோகம் பண்றான். இவ்வளவுத்தின் மத்தியிலையும் கடல்ல வந்து என்னெல்லாம் மோசம் வருமோ, அது வனாந்திரத்துல போன என்னெல்லாம் மோசங்கள் வருமோ, இது எல்லாத்தையும் கடந்து வந்திருக்காரு. பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். எவ்வளவு சொல்றாங்க. இவை முதலாளிகள் இல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இவ்வளவு பிசிக்கல் டார்ச்சர், பிசிக்கலா சஃபரிங், இவ்வளவு பிசிக்கல் சஃபரிங் மத்தியிலும் சபைகள் நிமித்தம் இவருக்குள்ள மனவியாவில் இருந்துகிட்டே இருந்திருக்குது. ஈஸ்டர் அவர் எல்லாருக்கும் தெரியும். இவரை எந்த இடத்துல இவர் தெய்வம் மாதிரி நினைச்சாங்களோ, ஒரு பிறவி சாப்பாடு நடக்க வச்சிட்டார். நடக்க வச்சோன்னு இவர் தெய்வம் மாதிரி நினைக்கிறானுங்க. ஆனா அதே ஊர்ல இவர் என்ன பண்றாங்க, கல்லெறிஞ்சு கொண்டு ஓடுறானுங்க. இவ்வளவு மத்தியில் அவர் ஆண்டவரை நேசிக்கிறார். நமக்கு வந்த கஷ்டத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னியில் போடப்பட்ட போதும் கர்த்தரை கொடுத்த நிச்சயத்தோடு இருந்தாங்க. யோசேப்பு, தானியல் கடினமான பாதையில் சென்ற போதும் கர்த்தரை குறித்து முறுமுறுக்கல அவங்க. ஆனா என்ன இல்லைன்னா, சிறை அங்க யோசிப்பு வந்து போத்திபார் வீட்டுல அடிமையா இருந்த போதும் கர்த்தர் கூட இருந்தார். சிறைச்சாலையில இருந்த போதும் கர்த்தர் கூட இருந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு அக்னி சூளையில கர்த்தர் கூட இருந்தார். அப்படி போல நம்ம கூட இருக்கிறார், அதை மறந்துடக்கூடாது. கஷ்டப்படும் போது கர்த்தர் நம்ம விட்டுட்டு போயிருக்கல, நம்ம கூட தான் இருக்கிறார். நம்ம கொடுக்கப்பட்டுள்ள மனைவி, புருஷன், பிள்ளைகள், வேலை, வீடு, வசதி, வாய்ப்புகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. அதில் நாம் திருப்தியாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு ஏற்கனவே கொடுத்ததை நம்ம பார்க்கணும். கர்த்தர் நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்க கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பம், வசதி, வாய்ப்புகள், சுகம், இது எல்லாமே கர்த்தர் நமக்கு கொடுத்தது. இதை நம்ம பார்க்கணும். இப்ப அதை செய்யல, இதை செய்யல. ஏற்கனவே நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்ம கூட தான் இருக்கிறாரு. மொர்தெகாய் பாருங்க, அரண்மனையில, அந்த அரண்மனை வாசல்ல யோசேப்பு வந்து ஒரு பிரதான மந்திரியா இருந்தார். தானியேல் வந்து ராஜாக்களுக்கு ஆலோசனைக்காரனா இருந்தார். ஆனா மொர்தெகாய் எப்படி இருந்தாரு, வாசல் காக்கிறனா இருந்தார். அரண்மனை வாசல் காக்கிறவர். ஆனா ஆண்டவருக்காக பயன்பட்டார். அவர் யூத ஜனங்களே காப்பாத்தினார். அதே மாதிரி நெகேமியா ஒரு பானபாத்திரக்காரன், ஒரு கப்பர் இருந்தா, ஆனா ஆண்டவருக்காக பயன்பட்டார். நம்ம எப்படி பயன்படுறோமா? நம்ம ஆண்டவருக்காக பயன்படுறீங்களா? நீங்க இருக்கிற இடத்துல என்ன செய்யறீங்க? ஆண்டவருக்காக என்ன செய்யறீங்க? கர்த்தர் தரும் பலத்தினாலும், நாம் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தினாலும் சூழ்நிலையை நம்ம மேற்கொள்ளணும். மனரமியமா இருக்கணும். நம்மளுக்கு வந்து கோலியாத் போல, எரிகோ கோட்டையும் போல, செங்கடல் போல நமக்கு எதிராக காரியங்கள் நடக்கலாம், மனுஷர்கள் செயல்படலாம். ஆனா கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தெய்வம் ஆண்டவர், வல்லமையுள்ள தெய்வம் நம்மோட கூட இருக்கிறான்னு நிச்சயத்தோட இருக்கணும். மோசையை குறித்து பாக்குறோம் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 27 வசனங்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்து பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு, ராஜா வாழ்க்கையை விட்டுட்டார், அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு கர்த்தருடைய ஜனங்களோட கஷ்டப்பட்டாலும் அதை மேன்மையா கருதி வந்தார்ன்றார். அனித்தியமான சந்தோஷங்கள் இதெல்லாம் நிரந்தரமானது கிடையாது, தற்காலிகமானது. இதை விட்டுட்டு என்ன பண்றாரு அவரு? இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று நான் கிறிஸ்து என்றார் பாருங்க. இயேசு கிறிஸ்து வெளிப்பட போறார். அது வரைக்கும் அவர் வெளிப்படுத்திட்டாரு மோசேக்கு. அதுக்காக வெளியே வராரு.
நம்ம வருவோமா? நம்ம இருக்கிற வேலையில நம்ம கஷ்டம் வந்தோம், இருக்கிற வேலையில ஒரு கஷ்டம் வந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? உடனே நம்ம பதறோம். ஆனா அவர் என்ன பண்றாரு? அவ்வளவு கம்ஃபர்ட்டா இருந்தவர், அவ்வளவு லக்ஸூரியஸ் லைஃப், ஒரு ராயல் ராயல் வந்து லைஃப் அவருக்கு, ராஜ வாழ்க்கை. அதை விட்டுட்டு வெளியே வர்றார். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். He came out from the luxurious life, palace. நமக்கு அப்படி இருக்குதா? இல்லையே. யோசித்து பார்க்கணும். ரோமர் 8:18 ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்க என்று எண்ணுகிறேன். நம்ம எப்படியாக இருக்க போறோம்னு நினைக்கும் போது இப்ப இருக்க கஷ்டம் ஒண்ணும் இல்லைன்றார். இது நிமித்தம் தான் அந்த மகிமை, அந்த மகிமையான ஒரு பாக்கியம் நமக்கு வரப்போகுது, ஆசீர்வாதம் நமக்கு வரப்போகுது. 2 கொரிந்தியர் 4:17 மேலும் காணப்படுகிற இல்ல, காணப்படாதவை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. நம்ம கண்களினால, மாம்ச கண்களினால காண்கிற இந்த காரியங்கள் எல்லாம் மாறிடும். ஆவிக்கிற உலகத்தை பார்க்கணும், அதுதான் நிச்சயம். இது நிச்சயம் கிடையாது. மத்தேயு 16:24 அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நம்மளுடைய சுய விருப்பங்கள், சுய எண்ணங்கள், நோக்கங்கள், இது எல்லாத்தையும் தூக்கி சிலுவையில அடிச்சாதான் அவன் பின்னாடி போக முடியும். இது இயேசு சுமந்த சிலுவை இல்ல, அவனவன் தன் சிலுவை. இது இயேசு சுமந்த சிலுவை வந்து உலகத்தின் எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்த அந்த சிலுவையில இது. அதை சொல்லலை இவரு. அவனவனுக்கு ஒரு சிலுவை இருக்குது. உன்னுடைய சுயத்தை, உன் சுய விருப்பத்தை, உன் சுய ஆசைய, அதெல்லாத்தையும் வெறுத்து என் பின்னாடி வா. அப்படி வந்தேன்னா நீ அதை பெற்றுக்கொள்வாய்ன்றார். அதை அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க. மத்தேயு 10:34-39 பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை எல்லாம் பட்டயத்தை அனுப்ப வந்தேன். எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன், பிரிவினை உண்டாக்க வந்தேன்றாரு. ஒருத்தர் ரிலேஷன்ஷிப் கட் ஆகும்ன்றாரு. ஏன்னு கேட்டா, ஒரு மனுஷனுக்கு சத்துக்கள் வீட்டாரு, தகப்பனியாவது தாயாவது என்னிலும் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமா நேசிக்கிற எனக்கு பாத்திரன் அல்ல. இதுதான் எனக்கு எங்க அம்மா தான் எல்லாமே, என் மகன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்றதெல்லாம் சிலுவையில அடி. என்னை காட்டிலும் அதிகமா நேசிக்காத, எமோஷனல் பாண்டேஜுக்குள்ள போகாத, அது டேஞ்சர்ன்றாரு. எமோஷனலா யாரோடையும் அட்டாச் ஆகக்கூடாது, அது நம்ம அழிவுக்கு நேரா போயிடும். ஏன்னா தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பார்த்தனவல்ல, தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். என் நிமித்தம் அதை விட்டேன்னா உனக்கு நான் தருவேன், அதை ரெஸ்டோர் பண்ணுவேன். ஆனா என்னை காட்டில் அதிகமா நேசிச்சேன்னா நீ என்னை இழந்து போய் அதையும் இழந்து போயிருவேன்றார். என்கிட்ட அட்டாச் ஆகிருன்றார். டிட்டாச் ஆகு, இந்த உலகத்தோட அட்டாச் ஆகாத, இந்த உலகத்தோட கூட சார்ந்து இருக்காத. இதெல்லாம் தற்காலிகமான உலகம், இதெல்லாம் அழிந்து போகிற உலகம். மத்தேயு 5:11-12 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களா இருக்கிறீங்க. இயேசுதான் மெய்யான தெய்வம், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் அப்படின்றதுனால எனக்கு கஷ்டப்பட்டேன்னா அது நிமித்தம் அவங்க என்ன வந்து, ஆமா நீ கிறிஸ்டியன் போட்டதுனால உனக்கு இதெல்லாம் கிடைக்கல பெனிஃபிட், நீ நான் கிறிஸ்டியன், நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் கிறிஸ்தவன் அல்லன்னு சொல்லி எழுதி கொடுத்தேன்னா உனக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும்னு சொல்லி இது சொன்னாங்கன்னா நீ என்ன பண்ண, அது மேல போனேன்னா நான் தர ஆசீர்வாதத்தை இழந்துடுவேன்ற. ஆனா அதை நீ இழந்து, எனக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தேவையில்லைன்னு வந்தேன்னா நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவேன்ற. சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள், பரலோகத்துக்கு பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசியை துன்பப்படுத்தினார்களே, நீ கிறிஸ்தவனா இருப்பதற்காக உன்னை கஷ்டப்படுத்துறாங்கன்னா நீ அதை உடனே திகச்சு போயிடாத. தீர்க்கதரிசனோட நடந்தது என்றார். வேதத்துல பழைய பாடம் பூரா பாக்குறோம். எல்லா தீர்க்கதரிசிகளும் போய் எரேமியா போய் ராஜாவுக்கு எதிராக பேசணுன்னே அவனை பிடிச்சி கட்டி வைடான்டா. அதே மாதிரி மிக தீர்க்கதரிசி ராஜாவுக்கு எதிராக பேசணுன்னே அவனை பிடிச்சி சங்கிலியால கட்டி வைங்கன்றான். சில தீர்க்கதரிசிகள் கொன்றே போட்டாங்க. இதெல்லாம் நடந்ததுதானேன்றார். இதெல்லாம் புதுசு கிடையாது. ஆனா நான் உன்னை கனப்படுத்துவேன்றார்.
சங்கீதம் 119:71 எஸ்ரா சொல்றாரு, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். கர்த்தர் எப்படி நடத்துவார், எப்படி நடத்த மாட்டார், ஏன் நடத்துறார், எதுக்கு நடத்துறார், எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டேன்றார். நான் கஷ்டப்பட்டது நல்லது, அப்பதான் அதெல்லாம் கத்துக்கிட்டேன்றார். நெகேமியா 8:10 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களோட பலன், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறது, அதுதான் பலன்றார், உன்னத பலன். ஆபகுக் 3:17-19 அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒளிவு மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், எல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே நஷ்டம் 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 நஷ்டம். அப்படி இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன்றார் ஆபகுக்கு. ஆண்டவராகிய கர்த்தரின் பலன், அவர் என் கால்களை மான்கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தானங்களில் என்னை நடக்க பண்ணுவார். என்னை கர்த்தர் உயர்த்துவார். எல்லாமே என் சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு எதிராக போலாம், எல்லாத்தையும் நான் இழந்து போனாலும் கர்த்தர் என்னை உயர்த்துவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புப்பட்ட சங்கீதம். இது ஒரு பாடல், இப்படி பாட்டா பாடுறாரு பாருங்க. 1 சாமுவேல் 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சிக்லாக் அனுபவம் இது. எல்லாத்தையும் என்ன பண்றான், அமலேக்கியர் எடுத்துட்டு போயிட்டான். பெலிஸ்தர்களுக்கு எதிராக போகும்போது இவரை வர வேண்டான்ட்டானுங்க. சரின்ட்டு இவரை திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா 3 நாள் கழிச்சு வராரு. சிக்லாக்ல இவர் மனைவி, பிள்ளைகள், எல்லா உடமைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் அமலேக்கியர். அப்போ கூட இருக்கிற அந்த 600 பேர் என்ன பண்றான், தாவீதை கல்லெறிஞ்சு கொண்டரலான்னு முடிவு பண்றான். அவ்வளவு நாள் ஆதரவா இருந்தவங்களே. இதெல்லாம் நமக்கு தீர்க்கதரிசன வார்த்தை. சுற்றி இருக்கிற மனுஷர்கள் நம்பி இருக்காத, சூழ்நிலை நம்பி இருக்காத, என்னை நம்பு. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தில் மிக்க மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். கர்த்தர் தான் துணை, கர்த்தரை தவிர வேறு துணை கிடையாது. அதை புரிந்து கொள்ளணும். நம்முடைய கண் முன்பாக நடக்கும் முரணான, துன்மார்க்கமான, நீதிக்கு புறம்பான, அன்பில்லாத காரியங்களை பார்க்கும் போது நமக்கு வேதனை உண்டாகின்றது, சோர்வுக்குள்ளாகிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் போது, மற்றவங்க வாழ்க்கையில் நடக்கும் போது இருக்கு வேற. அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அதிகமாக பாதிக்கப்படுகிறோம், திகைத்து போகிறோம். ஏன் இப்படி நடக்கின்றது என்பதை நம்முடைய சுய அறிவினால் நம்மால் புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ முடியவில்லை, தத்தளிக்கிறோம். கர்த்தருக்கு மாத்திரமே எல்லாம் நடப்பவைகள் எல்லாம் தெரியும். எப்போதும் ஒரு காரியத்தை நான் நினைவில் வைத்திருக்க வேண்டும், எதுவும் தானாக நிகழவில்லை, எல்லா நிகழ்வுக்கு பின்பும் கர்த்தர் இருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல், அனுமதி இல்லாமல் எந்த காரியம் நமக்கு நடக்காது. யோபுக்கு நடந்தது, சாத்தான் சோதித்து பார்த்தான், ஆனா கர்த்தர் அனுமதி கொடுத்தார். கர்த்தர் தான் சாத்தானை யோபு சோதிச்சு பாருனாரு. அதே மாதிரி தாவீதுக்கு எதிராக சவுலும் அப்சலோமும் செயல்பட்டாங்க, கர்த்தர் அனுமதிச்சாரு. அதே மாதிரி சீமேயி தாவீதுக்கு எதிராக தூஷித்தான், கல்லெறிஞ்சு போட்டான், இதெல்லாம் கர்த்தர் அனுமதித்தார். அதே மாதிரி யோசேப்புக்கு எதிராக போத்திபார் மனைவி பொய் சாட்சி சொல்லி சிறைச்சாலையில தள்ளப்பட்டார். இதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதும் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் சித்தம் இல்லாம, கர்த்தருக்கு தெரியாம ஒரு காரியம் நடக்கல. எபிரேயர் 4:13 பாத்தீங்கன்னா, பூமியில நடக்கிற எல்லா காரியங்களும் அவருக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது. வானத்தையும் பூமியை நிரப்புகிற தேவன் எரேமியா 23:24 பாக்கணும். அவருக்கு மறைவானது எதுவுமே கிடையாது, அவருக்கு தெரியும் எல்லாமே. அதனால அவர் தெரியாம ஒரு காரியம் நடக்குதுன்னு நினைக்காத, திகைச்சு போகாதீங்க. ரூத்து, அன்னாள், சாரிபத் விதவை, நாயினர் விதவை, இவங்களுடைய வேதனைகளை எல்லாம் அறியாத தேவன் அல்ல, இரக்கம் உள்ள, அன்புள்ள, கிருபையுள்ள தேவன். ஏன் இப்படிப்பட்ட அநீதியை என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் நீங்க யோசிக்கலாம். நம்முடைய விசுவாசம் முக்கியம். நாம் விசுவாசத்தினால்தான் வாழ வேண்டும். இது கர்த்தருடைய ராஜ்யத்தின் நீதி. விசுவாசத்தான் கர்த்தரிடமிருந்து நம்முடைய அறிவிற்கும் ஞானத்துக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே விசுவாசம் நாம் இந்த பாவம் நிறைந்த உலகத்தின் போராட்டங்களை ஜெயிக்க முடியும். அதனாலதான் விசுவாசம் அவசியம். விசுவாசத்தை கொடுக்கிறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை நடத்துறாரு. நீங்க விசுவாசத்தோடு இருந்தாதான் மனரமியமா இருக்க முடியும், திடனா இருக்க முடியும். விசுவாசத்துடன் நமக்கு பொறுமையும் அவசியம். இது காலத்தை சார்ந்த காரியமாகும். பொறுமை ஏன் அப்படின்னா, இது காலத்தை சார்ந்த காரியமாகும். விசுவாசம் நமக்கு இருக்கின்றது, அது நடக்கும் வரை நாம் அந்த காலகட்டத்திற்கு காத்திருக்க வேண்டும். அதற்கு நமக்கு பொறுமை அவசியம்.
விசுவாசத்தையும் பொறுமையும் தருவதற்காக கர்த்தர் சில குறிப்பிட்ட சூழ்நிலை வழியாக நம்மை கொண்டு செல்கிறார். விசுவாசமும் பொறுமையும் படித்தோ கேட்டோ மற்றவர்கள் சொல்லிக் கொடுத்தோ வருவதில்லை, அனுபவங்கள் வழியாகத்தான் கிடைக்கும். அதனால்தான் கர்த்தர் நம்மை சில அனுபவங்கள் வழியாக கொண்டு செல்கிறார். கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளத்தான் விசுவாசம் வேண்டும். கடினமான சூழ்நிலைகள் மத்தியில் செல்லும் போதுதான் நமக்கு விசுவாசம் உண்டாகும். எபிரேயர் 12:1 விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்துவே. அவர்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை, இப்படிப்பட்ட கடினமான மனிதர்களை நமக்கு அனுமதிக்கிறார். நமக்கு ஆவிக்குரிய விசுவாச கண்கள் வேண்டும். நம்முடைய மாம்ச கண்களினால் பார்ப்பது நமக்கு சோர்வை தரும். ஆவிக்குரிய உலகத்தில் நடப்பதை பார்த்தோமானால், கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்தோமானால் சோர்வடைய மாட்டோம், திடன் அடைவோம். நம் கண்ணெதிரில் அநீதி நடக்கிறது, ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் நீதி நடக்கின்றது. அதனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை என்னுடைய நீதியை தேடினார். அவர் என்ன செய்கிறார் நம்ம அறிந்து கொண்டால் நமக்கு திடன் உண்டாகிறோம், சோர்வுபட மாட்டோம். கர்த்தர் தான் நீதிபதி, அவர் உண்மையுள்ளவர், கர்த்தர் நமக்கு நீதி செய்வார். இப்போது நம்ம மாம்ச கண்ணெதிரில் நடக்கும் காரியம் கடந்து போய்விடும், நிலைக்காது. மனிதனை விட கர்த்தர் ஆண்டவர் பெரியவர். கர்த்தரை மனிதனால் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது, கர்த்தர் தான் ஜெயிப்பார். யோபு வாழ்ந்த காலத்தில் அநேகர் வாழ்ந்திருப்பாங்க, ஆனால் கர்த்தர் யோபைத்தான் தெரிந்து கொள்கிறார், யோபு ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பு வாழ்ந்த காலத்தில் அநேக யோசேப்பு போல இருந்திருப்பாங்க, ஆனா யோசேப்பை தான் தெரிந்து கொண்டார், தமக்கனை தெரிந்து கொண்டார். கர்த்தர் ஒவ்வொரு பாத்திரத்தையும் ஒவ்வொரு விதத்தில் உருவாக்குகிறார். சில பாத்திரங்களை மண்ணினாலும் சிலவற்றை வெள்ளினாலும் பொன்னினாலும் உருவாக்குறார். அது 2 தீமோத்தேயு 2:20-21 இருக்குது. சில பாத்திரங்களை என்ன பண்றாருன்னா மண்ணுனால செய்வார், சில மரத்தினால செய்வார், சில உலோகத்தினால செய்வார், சில பொண்ணுனால தங்கத்தினால, கொயவன் பரம கொயவன். அப்படி போல இவங்களை பொண்ணாக தெரிந்து கொள்ளுகிறார். அதே மாதிரி அவங்க டிசிப்ளின் பண்றார், அவங்களை சிக்ஷிக்கிறார். எபிரேயர் 12 5-11 வசனங்களில், உபாகம் 8 2-5 வசனங்களில் பார்த்தீங்கன்னா வனாந்திரத்துல நடத்துறாரு. அவங்கள என்ன பண்றாரு, சிக்ஷிக்கிறார். ஒரு தகப்பன் யார்கிட்ட அன்பு கூறாரோ அவங்களைத்தான் என்ன பண்ணுவாருன்னா சிக்ஷித்து உருவாக்குறார், தன்னை போல உருவாக்குகிறார். இதுதான் நம்மளுக்கு ஏன் அந்த கடினமான சூழ்நிலைனா இயேசுவை போல நம்மளை மாற்றுவதற்காக தான். சில பாத்திரங்களை கிருபா பாத்திரங்களாக தெரிந்து கொள்கிறார். அது ரோமர் 9:23 இருக்கு. சில பாத்திரங்களை கிருபா பாத்திரங்களை தெரிந்து கொள்கிறார். அவற்றில் புடமிடுகிறார், செம்மைப்படுத்துகிறார், உயர்த்துகிறார், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக்குகிறார். அவரை பிரதிபலிக்க செய்கிறார், அவரை ரெப்ரசன்ட் பண்ண வைக்கிறார். அவரை நம்மள பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. இயேசு போல சிந்திக்க, இயேசு போல அன்பு கூற, இயேசு போல தாழ்மையா இருக்க நம்மளை தெரிந்து கொள்கிறார். நம்ம மூலமா வாழ விரும்புகிறார். நாம் தொடர்ந்து வேதத்தையும் ஆவிக்குரிய புத்தகங்களையும் படிக்க வேண்டும், ஆவிக்குரிய பிரசங்கங்களை கேட்க வேண்டும். அப்போதுதான் கர்த்தருடைய நடத்துதலை நாம் புரிந்து கொள்ள முடியும். நமக்கு உபத்திரவும் கஷ்டம் வரும்போது நாம் கலக்கமடையவோ பயப்படவோ திகைக்கவே மாட்டோம். என்ன நடக்கிறது என்பதை, ஏன் நடக்கிறது என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்வோம். அதான் வேதத்தை இரவு பகலும் படிக்கணும். அநேக ஆவிக்குரிய புஸ்தகங்களை, ஸ்பிரிச்சுவல் புக்ஸை படிக்கணும். நிறைய மெசேஜஸை நீங்க கேட்கணும், ஆழமான சத்தியங்களை கேட்கணும். அப்படி கேட்கும் போது நம்ம வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக இப்படி நடக்குது, நம்ம அறிவு கெட்டாத புத்தி கெட்டாத காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஆவிக்குரிய உலகத்துல நடக்குது, அது நம்ம மாம்ச கண்களில நடக்கிற காரியங்கள். இதுக்கு பின்பாக ஆவிக்குரிய உலகத்துல நடக்கிற காரியம், அதை நீங்க புரிந்து கொள்ள முடியல, அதனாலதான் கலக்கம் அடைகிறீங்க. இப்படிப்பட்ட ஆழமான சத்தியத்தை நீங்க கேட்கும் போது, ஆவிக்குரிய காரியங்களை படிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட கஷ்டம் வந்திருக்குது, ஏன் இப்படிப்பட்ட கடினமான காரியம் நடக்குது, ஏன் கடினமான சூழ்நிலை இருக்குது, ஏன் கடினமான மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்க, ஏன் இப்படி நெருக்கடியில இருக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது, இதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்காது. இது கர்த்தர் சித்தம். இது நிமித்தம் எனக்கு ஒரு நன்மை இருக்குது, இது நிமித்தம் எனக்கு ஒரு நன்மை இருக்குது. அதை நீங்க புரிந்து கொள்வீங்க, அறிந்து கொள்வீங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தெய்வம், நம்ம கூட தான் இருக்கிறார். நம்ம அக்கினி சூளையில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு கூட இருந்தார், சிறைச்சாலையில யோசேப்போடு கூட இருந்தார். அப்படி போல நம்ம கூட இருக்கார், சிங்கக்கெபில தானியேலோட கூட இருந்தார். இது போல நம்மளோட கூட இருக்கிறார். நம்மளை விட்டுட்டு விலகி போகல, நம்மளை தூக்கி நிறுத்துறார், விசுவாசத்துல தூக்கி நிறுத்துறார். எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் நம்ம திடனா இருக்க, மன ரம்யமா இருக்க நம்மளை ஆயத்தப்படுத்த